கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்று விடிய அரசு வெர்ஷன்களை அதிகரித்தாலும் கஞ்சாவை ஒழிக்க முடியாததால் போதையில் சிக்கி இளைஞர்கள் தடமாறுவதன் சிறிய உதாரணம்தான் இந்த காட்சி. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அருகே உள்ள நமாண்ட அள்ளி கிராமத்தில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ காட்சியில் அரை நிர்வாணமாக கையில் பட்டா கத்தியுடன் மிரட்டலில் ஈடுபடுபவர் BA பட்டதாரியான 25 வயது சதீஷ். விடிய ஆட்சியில் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டில் இருந்தவருக்கு நிர்வாகத்திறனற்ற திமுக அரசில் எளிதாக கஞ்சாவும் மதுபானங்களும் கிடைக்க போதைக்கு அடிமையாகியுள்ளார். போதைக்கு அடிமையாகி போன பட்டதாரி இளைஞரின் வாழ்க்கை தடுமாற அடிக்கடி போதையில் சாலையில் செல்பவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டும் சமூக விரோத செயலில் ஈடுபட தொடங்கியுள்ளார். திங்கட்கிழமை காலையும் இதேபோன்று சதீஷ் கஞ்சா மற்றும் மது போதையில் பட்டாக்கத்தியுடன் பாளையம் பகுதியில் உள்ள பேக்கரி, மருந்தகம் உள்ளிட்ட கடைகளில் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். பணம் தராதவர்களிடம் ரகளையில் ஈடுபட்டதோடு ஆத்திரத்துடன் சாலையில் அங்கும் இங்கும் பட்டாக்கத்தியுடன் வெறிகொண்டு அலைய அந்த பகுதியே ரணகலமாகியுள்ளது. சதீஷின் போதை அவதார காட்சிகளை அப்பகுதியினர் படம் பிடித்து சமூக ஊடகங்களில் பரப்பியுள்ளனர். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பஞ்சப்பள்ளி போலீசார் அங்கு வந்த இளைஞர் சதீஷை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். கஞ்சாவை அழிக்க முடியாமல் இளைஞர்கள் இப்படி தடுமாறுவது விடிய ஆட்சியின் சாபக்கேடாக அமைந்துள்ளது.